விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் கழிவறை தொட்டியில் விழுந்து சிறுமி உயிரிழந்த விவகாரத்தில் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். தனியார் பள்ளியில் சம்பவம் நடைபெற்ற அதே நாளில் அரசு பள்ளியில் மற்றொரு சம்பவம் நடைபெற்றுள்ளது. தனியார் பள்ளிகள் மீது பாயும் சட்டம் அரசு பள்ளி நிர்வாகம் மீது பாயாதா? பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் செயின்ட் மேரிஸ் என்ற பெயரில் மெட்ரிகுலேஷன் பள்ளி இயங்கி வருகிறது. விக்கிரவாண்டி பழைய காலனியை சேர்ந்த பழனி என்பவரது மகள் லியோ லட்சுமி என்ற சிறுமி 3ஆம் தேதியன்று பள்ளியின் கழிவறை தொட்டியில் விழுந்து மூச்சு திணறி உயிரிழந்தார். இயற்கை உபாதையை கழிப்பதற்காக வெளியே சென்றவர் வெகு நேரமாகியும் வகுப்பறைக்கு திரும்பாததால் வகுப்பு ஆசிரியை, தலைமை ஆசிரியர் ஆகியோர் பள்ளியில் எல்லா இடங்களிலும் தேடி பார்த்தனர். இறுதியில் செப்டிக் டேங்க் திறந்து கிடந்ததை கண்டு சந்தேகம் அடைந்தவர்கள் உள்ளே பார்த்தபோது சிறுமியின் சடலம் கிடந்தது தெரிய வந்தது. இந்த சம்பவம் நடந்த சில நிமிடங்களிலேயே பள்ளிக்கு உடனடியாக விடுமுறை அளிக்கப்பட்டு விட்டதாக கூறப்படுகிறது. சிறுமியின் தாய் சிவசங்கரிக்கு 3 மணிக்கே குறுந்தகவல் வந்ததன் பேரில் பள்ளிக்கு சென்று மகளை அழைத்து வர சென்றதாக கூறியிருந்தார். ஆனால் அங்கு லியோ லட்சுமி குறித்து ஆசிரியர்கள் மௌனம் காத்ததாக தெரிகிறது. பின்னர் சிறுமியின் தந்தை பழனியை முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு வருமாறு செல்போன் அழைப்பு வந்தது. பதறியடித்து அங்கு சென்று பார்த்தபோது உங்கள் மகள் இறந்து விட்டார் என கூறியிருக்கின்றனர் பள்ளி ஆசிரியர்கள். இதை கேட்டு கதறி துடித்த சிறுமியின் பெற்றோர், உறவினர்கள் பள்ளி நிர்வாகத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவம் குறித்து மாவட்ட ஆட்சியர், முதன்மை கல்வி அலுவலர் அறிவழகன், MLA அன்னியூர் சிவா ஆகியோர் விரைந்து சென்றனர். சந்தேகத்தின் அடிப்படையில் உரிய விசாரணைகளை காவல்துறை மேற்கொண்டு வருகிறது. அதுக்கு உரிய நடவடிக்கை காவல்துறை எடுக்கும். அதற்கு நாங்கள் எல்லாம் உறுதுணையாக இருப்போம் என்று அவருடைய பெற்றோர்களிடத்தில் உறுதியளித்திருக்கிறோம். இது தொடர்பாக மெட்ரிகுலேஷன் பள்ளி தாளாளர் சிமெல்டா, பள்ளி முதல்வர் டாமினிக் மேரி மற்றும் வகுப்பு ஆசிரியர் ஏஞ்சல் ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டனர். மேலும் உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்திற்கு தமிழக அரசு சார்பில் 3 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கி உத்தரவிடப்பட்டது. தனியார் பள்ளியில் நடந்த இந்த துயர சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இதேபோல அரசு பள்ளியிலும் நேர்ந்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் தென் கடப்பந்தங்கல் என்ற பகுதியில் உள்ள அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் ஜனவரி 3ஆம் தேதியன்று மதிய உணவு இடைவேளையின் போது ஹரீஷ் என்ற மாணவன் நண்பர்களோடு விளையாடிக் கொண்டிருந்தார். அப்போது சத்துணவு கூடம் அருகே உள்ள தடுப்பு சுவர் இடிந்து ஹரீஷ் மீது விழுந்தது. இந்த இடிபாடுகளில் சிக்கிய மாணவனுக்கு தலை மற்றும் மார்பு பகுதியில் பலத்த காயமடைந்து தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டான். உயிருக்கு ஆபத்தான நிலையில் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் ராணிப்பேட்டை கோட்டாட்சியர், வட்டாட்சியர் ஆகியோர் அரசு பள்ளிக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டனர். தனியார் பள்ளியில் சிறுமி உயிரிழந்த விவகாரத்தில் 3 பேர் உடனடியாக கைது செய்யப்பட்ட நிலையில் அரசு பள்ளியில் நடந்த சம்பவத்திற்கு யார் பொறுப்பு? அரசு பள்ளி கட்டிடத்தை தரமற்ற முறையில் கட்டியவர்கள் மீதும் ஆய்வு மேற்கொண்டவர்கள் மீதும் வழக்கு பாயாதா? காயமடைந்த சிறுவனின் நிலை குறித்து கேட்டறிவது அரசின் கடமை இல்லையா? தனியார் பள்ளி நிர்வாகத்தின் மீது பாயும் குற்றச்சாட்டுகளும் நடவடிக்கைகளும் அரசு பள்ளி நிர்வாகம் என்றால் செயலற்று போய்விடுமா என கேள்விகளை அடுக்குகின்றனர் சமூக ஆர்வலர்கள். மாலை முரசு செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் மானஸ்ராஜ்,
ராணிப்பேட்டை செய்தியாளர் சரத்குமாருடன் சக்தி.